ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே டீ சாப்பிட்டு நான் பால்கனியில் போய் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது, க்ளவுடியாக. அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு. அதனால் 7:30க்கு நாங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டியிருந்தது. ஃபேமிலியாக எல்லோரும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் சாமிலாம் கும்பிட்டு ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ண வச்சுருந்தேன். என் டாட்டர்ஸ்லாம் அதெல்லாம் வாங்கிட்டாங்க என்கிட்டேருந்து. நீங்கள் இன்றைக்கி சமைக்காதீங்க, நாங்கள் சூப்பராக சமைக்கிறோம், இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு, 65 ரைஸு எல்லாமே செஞ்சு அசத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு என் டாட்டர்ஸ் இந்த அளவுக்கு பாசமாக என் மேலே செய்கிறாங்க. அது அப்படி யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நான் சொல்கிறது கண்டிப்பாக ஒரு மதருக்கு நல்லா புரியும். டெய்லி நம்ம தானே செஞ்சிட்ருக்கோம். அப்போ ஒரு நாள் நம்மளை உட்கார வச்சுட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மா தான் நமக்கு அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ நம்ம டாட்டர்ஸ் அம்மாவாக நமக்கு இது செய்யும்போது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தது. உங்கள் மதர்ஸ் டேக்கு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். எனக்கு அது கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்றே சொன்ன மாதிரி வெராண்டா ரேஸ் போனேன். இன்றைக்கி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் பார்க்க போயிருந்தோம். அங்கே போய் என் டாட்டருக்காக எல்லாமே விசாரிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு 2 இடத்துல எங்கே சேர்க்கறதுன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, நம்ம அதை வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் நாங்கள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி என் பெரிய பொண்ணு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இப்போ ஆரி ஒர்க் கற்றுட்ருக்காங்க வீட்லேயே. அவங்களுக்காக நான் இந்த ப்ளவுஸை கொடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒர்க்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்